வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கேரளா லாட்டரிக்கான கெஸ்ஸிங் தான் வந்து ஃபைனல் கெஸ்ஸிங்காக இப்போது வந்து நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் பார்க்கக்கூடிய நம்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி வந்து 17ஆம் தேதி 12வது மாதம் 2024. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நடைபெறுது. 446வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு தான் நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா அதாவது நான் வந்து எப்படியெல்லாம் கெஸ்ஸிங் வந்து எடுக்கிறீங்கிறத இப்போ வந்து நம்ம லைவாகவே வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பர்ஸு போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு நம்ம ஃபார்முலா வீடியோலாம் நம்ம கொடுத்துருந்தோம். அந்த மெத்தேடெல்லாம் மேட்ச் பண்ணி தான் இப்போ வந்து நமக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து இந்த ட்ராவுக்கு வின்னிங் நம்பர்ஸாக வரப்போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய ட்ராவுக்கு முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு வந்து உங்களுக்கே தெரியும். 874 ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா 874 ரிசல்ட்டு பெருக்கல் 99ன்னு சொல்லி நேற்று ஒரு ஃபார்முலா வீடியோ நம்ம கொடுத்துருந்தோம். இந்த ஃபார்முலாவில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸை மட்டுமே நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 5, 2, 6 இதை ஒரு கணக்கில் நம்ம எடுத்துக்கணும். இதிலேருந்து ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு வந்து இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு கணக்கில் எடுத்துக்கிறோம். முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு 874. இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். 874 பெருக்கல் இந்த நம்பரை அப்படியே நம்ம பவரில் நம்ம வைக்கணும். இப்போது 874 பெருக்கல் பவர் நம்பர்ஸை நம்ம போடுறோம். கீழே கிடைக்கக்கூடிய நம்பர்ஸை அப்படியே நம்ம கூட்டணும். 2ஐயும் 8ஐயும் கூட்டினா 10, 7 சேர்த்தா 17, 5 சேர்த்தா 23, 22, 27, 32. இப்போது மொத்தம் நமக்கு கூட்டினா 32ன்னு கிடைக்கிது. அப்போது 3ஐயும் 2ஐயும் கூட்டினா 5. ஆல் போர்டு இந்த மெத்தேடில் 5 கிடைக்கிது. நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பெருக்கல் மெத்தேடில் என்ன கிடச்சிருந்துச்சி, 526ன்னு கிடச்சிருந்துச்சி. 526 இது வந்து நம்ம ஒரு கணக்கில் எடுத்திருக்கோம். இது நம்ம பெருக்கல் மெத்தேடில். இந்த கணக்கில் வந்து ஆல் போர்டு நமக்கு 5ன்னு கிடைக்கிது. நல்லா பாருங்கள், ஆல் போர்டு 5ன்னு கிடச்சிருக்கு. அப்போது நமக்கு இந்த 5ஐயும் இந்த 5ம் 2 மெத்தேட்லேயுமே நமக்கு கிடச்சிருச்சு. நமக்கு ஆப்போசிட் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்கள்லேயும் நமக்கு 8க்கு 5 தான் வரணும், 7க்கும் 5 வரும், 4க்கு ஒரு நம்பர் மேலே போனால் 5 தான். நம்ம அப்போது ஆல் போர்டு வந்து 5ங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கான ஆல் போர்டு நம்பரில் நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோங்கிறது உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பரை தான் நம்ம கொடுத்துருக்கோம். 5 தான் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல் போர்டு எடுத்திருக்கோம். 9ஆம் நம்பரையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 5, 9 ஆல் போர்டு. 5ஆம் நம்பரையும் 9ஆம் நம்பரையும் ஆல் போர்டு நம்பர்ஸாக நம்ம 100% ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு ஆல் போர்டு வந்து 5, 9 எப்படி நம்ம இந்த நம்பர்ஸ் எடுத்திருக்கோங்கிறத உங்களுக்கு நான் ஓப்பனாகவே வந்து நான் கொடுக்குறேன்னு. பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு பி போர்டில் 7 வந்திருக்கு. 7க்கு 9, 4க்கு பவர் 9, 8க்கு ஒரு நம்பர் மேலே போனால் 9. இப்படி தான் வந்து நம்ம நம்பர்ஸை வந்து 9ஆம் நம்பரை ஆல் போர்டு நம்பர்ஸாக எடுத்திருக்கோம். அதே மாதிரி 9ஆம் நம்பருங்கிறது பெண்டிங்லேயும் நமக்கு இருக்குது, 5ஆம் நம்பருங்கிறதும் பெண்டிங்கில் இருக்குது. பெண்டிங் நம்பர் சார்ட்டை பார்க்கலாம் வாங்க. நமக்கு வந்து ஏ போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏ போர்டில் வந்து 4 வந்து 27 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 4ஆம் நம்பர் வந்து 27 நாள் பெண்டிங்கில் நமக்கு இருக்குது. ஏ போர்டில் வந்து 6 வந்து 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 16 நாள் 6ஆம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது ஏ போர்டில்.
ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 9 வந்து 23 நாள் பெண்டிங்கில் இருக்குது. நமக்கு 23 நாள் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. அதிக பெண்டிங் உள்ள நம்பராக இருக்குது ஏ போர்டில். 4ம் 9ம் ஏ போர்டில் அதிக பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் பார்த்தீங்கன்னா 3 வந்து நமக்கு 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 3. பி போர்டில் வந்து 5 வந்து 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 5 வந்து 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 9 வந்து 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது. நமக்கு இந்த 2 போர்டுமே 9ங்கிறது பெண்டிங்கில் வந்து நமக்கு இருக்குது. சி போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 2 வந்து 17 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 2ஆம் நம்பர் வந்து சி போர்டில் 17 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 3 வந்து 20 நாள் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 8 வந்து 33 நாள் பெண்டிங்கில் இருக்குது. அதிக பெண்டிங் உள்ள நம்பர் சி போர்டு வந்து நமக்கு 3ஆம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 8. இந்த பெண்டிங் நம்பர்ஸை வச்சு நமக்கு ஏ போர்டில் என்ன நம்பர் வரலாம், பி போர்டு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சி போர்டில் என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கையில் வந்து அதிகமான நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்கறது கிடையாது. உங்களுக்கே தெரியும். ஏ போர்டில் 4 எடுத்திருக்கு. ஏ போர்டில் 4ஐயும் 5ஐயும் நம்ம எடுத்திருக்கோம் ஏ போர்டு நம்பரில் வந்து. பி போர்டு 9ஆம் நம்பரை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கே தெரியும் 1 வர்றதுக்கு பி போர்டு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சி போர்டு 8 தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிக பெண்டிங்கில் நமக்கு இருக்குது. 4க்கு 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட்டால் சி போர்டு வேறு நம்பர் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பார்க்கையில் வந்து நமக்கு 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. சி போர்டில் 1 உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். ஏ போர்டில் வந்து நம்ம 4, 5ன்னு எடுத்திருக்கோம். பி போர்டில் 9ஐயும் 1ஐயும் எடுத்திருக்கோம். சி போர்டில் வந்து 8ஆம் நம்பரையும் 1ஆம் நம்பரையும் நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு இந்த பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணியும் நம்ம இந்த ஆப்போசிட் மெத்தேடு, நம்ம முன்னாடி ஆல் போர்டு மெத்தேடு, நம்ம இந்த ட்ரிக்கெல்லாம் மேட்ச் பண்ணி எடுத்த நம்பர்லாம் இங்கே கொண்டு வந்து அது எந்த போர்டுக்கு வரலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். எல்லாருமே உங்களுடைய மெத்தேடை பயன்படுத்தியும் கெஸ்ஸிங்கையும் கலந்து வைங்க. கண்டிப்பாக வெற்றிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம நம்பர்ஸை வந்து நம்ம எடுத்திருக்கோம். 159 பாட்ஸில் வந்து 159 பாட்ஸு. 953 இது ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம். 953 இந்த 2 நம்பரையுமே நீங்கள் பாட்ஸு நம்பராக எடுத்துக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னையோடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். 953 159 பாட்ஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம போன வருஷம் என்ன ரிசல்ட் வந்திருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதை மேட்ச் பண்ணியும் வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதாங்கிறத நீங்களே பாருங்கள். நமக்கு போன வருஷம் 17ஆம் தேதி இன்னைக்கு தேதிக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து 159. இந்த நம்பரே சைட்டாகவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு நிறைய டைம் வந்து ரிசல்ட்டாகவே வந்து கிடச்சிருக்கு. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த நம்பரை தான் நம்ம அப்படியே பாட்ஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நீங்களே பார்த்தீங்க 159ங்கிறத. 958ன்னு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. 958, 159, 498 கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 498, 597 மேட்ச் பண்ணி வைக்கலாம். அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்து கொடுக்கல, கம்மியான நம்பர்ஸ் தான். மொத்தமே வந்து உங்களுக்காண்டி 8 நம்பர்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு 597, 498, 958, 159லாம் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி
எப்போதும் போல் ஃபார்முலா எல்லாத்தையும் கலந்து தான் இங்கே வந்து கெஸ்ஸிங்கை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுடைய கெஸ்ஸிங்கிலையும் நம்ம கொடுக்குற நம்பர்ஸும் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் ஹார்டு ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸுங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். 421 951 016 உங்களுடைய கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 016 418 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்ல நம்பர் தான் 418. நம்ம வந்து கம்மியான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் தான் நம்ம வந்து நம்பர்ஸை வந்து நம்ம எடுத்திருக்கோம். நம்ம எப்படியெல்லாம் கெஸ்ஸிங் எடுக்கிறதுங்கிறத இந்த வீடியோவிலே நம்ம பார்த்தோம். நம்ம ஃபுல்லாகவே வந்து ஆப்போசிட் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்களை தான் நம்ம வந்து பயன்படுத்தி இங்கே வந்து கெஸ்ஸிங்காக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு ரிசல்ட் வருதுன்னா அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர் 3 நம்பர்ஸ் தான். அந்த நம்பர்ஸை இப்போது நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து ஆப்போசிட் எண்ணு, பவர் எண்ணு, அது இல்லாமல் ஒரு நம்பர் நமக்கு அந்த நம்பருக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர். இது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நமக்கு 0 வருதுன்னா அந்த 0க்கு அப்புறம் 3 நம்பர்ஸு தான் நமக்கு அடுத்தபடியாக அந்த போர்டுக்கு நம்பர்ஸாக வரும். இதில் வந்து 0க்கு ஆப்போசிட் நம்பரும் வந்துடும், அதுக்கான பவர் எண் நம்பர்ஸும் வந்துடும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 0 வருதுன்னா அதுக்கப்புறம் அதிகமாக வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து ஒரு நம்பர் வந்துடும். இந்த நம்பர் பார்த்திங்கன்னா நானே வந்து ஹார்டு ஒர்க் பண்ணி ஆப்போசிட் நம்பர்ஸையும் பவர் நம்பர்ஸையும் நம்ம இந்த நம்பர் வருதுன்னா இந்த நம்பருக்கு அப்புறம் அடுத்தபடியாக அதிகமாக வரக்கூடிய எண்களையும் நம்ம வந்து இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து புரிகிற மாதிரி சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து 0 வருதுன்னா 0க்கு அப்புறம் வந்து இந்த 3 நம்பர்ஸ் தான் அடுத்த நாள் ரிசல்ட்டாக வரும். அதில் வந்து நம்ம அந்த போர்டுக்கே வந்து கரெக்டாக ஒரு நம்பரை நம்ம வச்சோம்னா கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்கலாம். இப்போது நமக்கு 0 வந்து ஏ போர்டில் வருதுன்னு வச்சுக்குவோம். அப்போது அடுத்த நாள் வந்து ஏ போர்டில் 2, 1, 5 இந்த நம்பர்ஸ்க்குலேருந்து தான் ஒரு நம்பர் வந்துடும். இதுதான் இதோடைய மெத்தேடே வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா, நம்ம 0விலேருந்து 9 முடிய வரக்கூடிய நம்பர்ஸுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர்ஸை இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் வந்திருக்க நம்பர்ஸை வச்சே நம்ம பார்த்துடலாம். 8க்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர் 5, 4, 7. 7க்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர் 4, 9, 5. 4க்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர் 1, 7, 8. இந்த நம்பர்ஸை தான் நம்ம ஃபுல்லாகவே அங்கே கெஸ்ஸிங்லேயும் மாற்றி நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். நல்லா பார்த்துருப்பீங்க. 4, 9, 5. 4, 9, 5. 1, 7, 8. இதுதான் நமக்கு ரிசல்ட்டாக வரணும். இதுதான் ஆப்போசிட் எண்ணுன்னு சொல்லக்கூடிய எண்கள். இப்போது வந்து 4 வருதுன்னா 4க்கு அடுத்தபடியாக வந்து 1, 7, 8 தான் வரும். 7 வந்திருக்குதுன்னா 7க்கு 4, 9, 5. 8 வந்திருக்குதுன்னா 8க்கு வந்து 5, 4, 7. இந்த நம்பர்ஸ் தான் அடுத்த நாள் நமக்கு வின்னிங் நம்பர்ஸாக வரும். அது வந்து 3 போர்டுக்குமே அதே நம்பர் அப்படியே வந்துடுமானா கிடையாது. 2 போர்டுக்கு வந்து நமக்கு கம்பல்சரி வந்து ரெகுலராகவே வந்துடும். சில நாள் வந்து நமக்கு அடித்த நம்பர்ஸே அடித்தாங்கன்னா அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து சொல்ல முடியாது. நம்பர்ஸும் மாற்றி வரணும். ஏன்னா நமக்கு தொடர்ந்து அதுக்கு முன்னாடி நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்த ரிசல்ட்டு தெரியும், அதுக்கு அடுத்த நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டும் உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ரிசல்ட் வரையெல்லாம் நம்ம கரெக்டாக வந்து நம்ம நம்பர்ஸ் வந்து சூஸ் பண்ணி கொண்டு வர முடியாது. பார்த்திங்கன்னா இப்போது வந்து இந்த ஒரு மெத்தேடையும் நான் எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் மெத்தேடையும் வச்சு ஆல் போர்டு உங்களுக்காண்டி சிங்கிள் நம்பராக கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் வந்து இந்த மெத்தேடு எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி நம்ம பார்க்கையில் வந்து 9ஆம் நம்பருங்கிறது நம்ம ஆல் போர்டு கொடுத்துருக்கோம், உங்களுக்கே தெரியும். அதுவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. என்னையோடைய இந்த கெஸ்ஸிங் மெத்தேடெலாம் நான் வச்சு பார்க்கையில் அதிகமாக கிடச்சிருக்கக்கூடிய நம்பர் வந்து 5 மட்டும்தான் அதிகமாக கிடச்சிருக்கு. அதே மாதிரி 9ங்கிறது பெண்டிங்லேயும் இருக்குது, வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது.
நம்ம மெத்தேடு, ஃபார்முலா, ட்ரிக்கெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கையில 5ங்கிறது எல்லா மெத்தேட்லேயுமே கிடச்சிருக்கு. 5ங்கிறத ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். எல்லாருமே பயன்படுத்திக்காங்க. இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸை வந்து நான் உங்களுக்காண்டி கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். நான் எப்படியெல்லாம் நம்பர்ஸை வந்து எடுக்கிறேங்கிறத உங்களுக்கு ஓப்பனாகவே வந்து வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மெத்தேடை பயன்படுத்தி நீங்களே தொடர்ந்து வின்னிங் நம்பர்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு கெஸ்ஸிங் ஃபுல்லாகவே நான் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.